நீட் ப்ராப்ளத்தில் வந்து நம்ம வந்து ஃபோர்ஸுடைய ஈக்குவேஷன் வந்து தெரியும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லலாம் அல்லது எம்ஜின்னு சொல்லலாம். ஏன்னா என்னன்னாக்கும் ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ பார்ட்டிக்கல், ஜீனா வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ பார்ட்டிக்கல் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டாக இருக்கலாம் அல்லது 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டாக வந்து இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி வந்து இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குன்னா, இப்போ பார்க்குறோம், ஏ சைக்கிளிஸ்ட் ஆஃப் மாஸ் வந்து 60 kg ரைட்ஸ் ஏ பைசைக்கிள் ஆஃப் மாஸ் வந்து 60 kg. ஓகே, அதாவது ஏ சைக்கிளிஸ்ட் ஆஃப் மாஸ் வந்து 60 kg. அப்போ M1 வந்து எவ்வளவு 60 kg அப்படின்னு சொல்கிறோம். ஏ பைசைக்கிள் ஆஃப் மாஸ், பைசைக்கிளோட மாஸ் வந்து என்னது M2 ஈக்குவல் டு 20 kg அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஏ சைக்கிளிஸ்ட் ஆஃப் மாஸ் வந்து 60 kg, ரைட் ஏ பைசைக்கிள் ஆஃப் மாஸ் வந்து 20 kg. அப்போ டோட்டல் மாஸ் பார்க்குறோம். டோட்டல் மாஸ் ஈக்குவல் டு M1 ப்ளஸ் M2. அப்போ M ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 20. ஸோ M ஈக்குவல் டு 80 kg. 80 kg. சைக்கிள் வென் ஸ்டார்டிங் ஆஃப் ஆகும்போது சைக்கிள் ப்ரொவைட்ஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் 200 நியூட்டன். அப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்கிறோம் 200 நியூட்டன் சொல்கிறோம். ஓகே, ஃபோர்ஸ் வந்து 200 நியூட்டன். அப்போ நம்மளுக்கு மாஸ் தெரியும், ஃபோர்ஸ் தெரியும். என்ன கேட்டிருக்கு, கால்குலேட் த இனிஷியல் ஆக்சிலரேஷன். அப்போ ஆக்சிலரேஷன் வந்து கேட்டிருக்கு. இதேங்க வந்து கான்செப்ட், கொஸ்டினுடைய கான்செப்ட். அதாவது மாஸ் வந்து கொடுத்துருக்கு, ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கு, ஆக்சிலரேஷன் வந்து கேட்டிருக்கு. நம்மளுக்கு ஃபார்முலா வந்து என்னது F ஈக்குவல் டு MA. அப்போ A ஈக்குவல் டு F/m அப்படின்னு சொல்கிறோம். அப்போ A ஈக்குவல் டு F வந்து எவ்வளவு 200 பை M வந்து எவ்வளவு 80. 1 0 1 0 2 5. அப்போ A வந்து எவ்வளவு 2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, தட்ஸ் ஆலா. அப்போ ஆக்சிலரேஷன் எவ்வளவு 2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்.